எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேப்ப மரம், முருங்கைக்காய் மரம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, முருங்கைக்காய் மரமாக இருந்தாலும் ஈரப்பதமா இருக்கும். ஆனா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா முருங்கைக்காய் மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா முருங்கைக்காய் மரத்துல வந்து ஆரம்ப நிலையில தண்ணி அதிகமா இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கும். ட்ரை ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த எங்கெல்லாம் தண்ணி இருந்ததோ அந்த இடமெல்லாம் வெற்றிடமாயிரும். அதாவது போரஸ் ஆயிடும். அப்படி போரஸ் அதிகமான என்ன ஆகுனாக்க ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். அதே போலதான் காங்கிரீட்லயுமே தேவைக்கு அதிகமா தண்ணீரை பயன்படுத்தும் போது காங்கிரீட்டுக்கு தண்ணி வந்து இடத்த பிடிச்சி வச்சுக்கும். அதை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிடமாக, அதாவது போரஸ் ஆயிடும். அப்படி போரஸ் அதிகமாச்சுன்னா காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தும் குறையும். அது மட்டும் இல்லாம எங்கேயாவது போரஸ் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வாட்டர் பட்டுதுன்னா அடுத்த போரஸுக்கு வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகி தண்ணி போகும். அதாவது ஒரு வெற்றிடத்துல இருந்து அடுத்த வெற்றிடத்துக்கு வந்து ஈஸியா வந்து மூவ்மெண்ட் ஆகும். இங்க கிளிக் பண்ணி முழு வீடியோ பார்க்கவும்.